துணி போட்டா மாட்டிக்கிட்டு ஆட்டிக்கணும். அதே மாதிரி ஆட்டிங்க. அங்க துணி போட்டா வெளுக்குங்க, என்ன போட்டா வெளுக்கு? இங்க போடுறதா வெள்ளை துணியே போடுங்க. போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஏண்டி அம்மா லேட்டு? ஏண்டி அம்மாவா? மரியாதை. ஏ மாவா அம்மா போமான்னு கூப்பிடு. அம்மையார் அவர்களே. என்ன எப்ப நாளைக்கு முடிப்பேன் நாளா நிக்க யாருக்கு தெரியும்? மரியாதைனா அப்படித்தான். அம்மையார் அவர்களே. இல்லைன்னா அது நாய் நாளாச்சா வேலை வைக்க போயிருந்தேன். புக் பண்ண எத்தனை பேர்? அது புலோல கட்டு சாக்கலாம். என்னுடைய தொழிலுக்காக போய் பில்லு எழுதிட்டு வந்தேன். ஓ பில்லு எழுதிட்டு வந்தா? ஆமா ஆமா. பரவாயில்ல எழுதிட்டா. எங்க 30 ரூபாய் நடக்குது. இலவசமாக பிறந்த நாள் விழா. துட்டேதான் விடுவியா? என்கிட்ட இல்ல. இவரு பேரரசு மோகன்ராஜ். ஆமா அங்கிருந்து வந்துக்கிறார் 2 பேரும். நான் இல்லம்மா ஐயாதான் பேரரசு. நீ வாழ்க, உன் கலை வாழ்க. எந்த கலை வாழ்க? ஆடல் கலை, நாட்டிய கலை சிறப்பாக நடக்கட்டும். நான் ஒரு 4 பேர் கலை கலை தன்றில் ஒரு கலை ஒண்ணுக்குது, அது பேசுகிறேன். அந்த கலை அது வேற இது வேறுடா. இவர் என் ஜாமா நல்லா இருக்குது. ஆமா அந்த யாரு? அவருக்கு பாத்தியா தளபதி. இப்பதான் பேசின்னு வந்துக்கிறோம். முக்கியமா இட்டுன்னு வந்த காரணம் தெரியுமா? ஏன் எதுக்கு இட்டுன்னு வந்தீங்கன்னா எத்தனை பேர் நாட்டிங்கிறாங்க. ஒன்னு எதுக்கு இட்டுன்னு வந்தான்? ஏன்டா நீ என்ன பண்ற ஏது பண்ணு தெரியல. அவர் அப்படியே கவுத்துணும். சேர்ல இருந்து அப்படி தள்ளி விட்டுட்டா. அது நாங்க பண்ண மாட்டோமா? இன்னும் எது கூட்டு வந்தான்? ஆட்டத்தால ஒரு மயங்கணும். ஓ சொல்லு ஓடணும். அதெல்லாம் ஓய்வு போட்டோம். நமக்கு தான் வாங்கி. ஆனா டாபரே எப்படியா அது இல்லடா. நீதான் கூட்டு வந்து நம்ம 3 பேரும் கூட்டு களவாடின்னு சொல்லிட்டு போறேன். நான் லூசா நான் தோட்டத்துக்கு என்ன சொல்லாம நான் ஏன் சொல்ல போறேன்? ஐயோ சாரி. ஐயா
என்னடா எடுத்துட்டு போ உம்மால. போதெல்லாம் புது மாடு டெண்டில் போயிருக்கு. எவனா சண்டை வந்தானோ போட வரானா கேட்கறது. எடுத்து உடனே இதான் நம்மளே நம்ம என்ன நம்மள புது மாடு போய் வா இந்த உம்மால அக்குமாலலாம் கூப்பிடாத. கொப்பளி இது மாசமா தான் வருவோம் நாங்கள் எடுத்துப்போம். போவா கல்லு போடும். பாதி தேங்காய் போடாதோ. இதாண்டா போடா மனநிலை அன்புதான் உலக பெண்களுக்கும் அரச இயந்திரங்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பது விழாவை காணவில்லை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் உதக்க இந்த ஆடவரத்தில் இசையால் பல மயங்க வைத்து ஆடவரத்திற்காக இந்த முத்தாருக்கான பரிசுகளை அஞ்சு பிசினஸ் அஞ்சு பேச மாட்டேன் எனக்கா அப்பா இந்த முத்தாரத்தை எதுக்கு அவங்க கை கொடுக்குறீங்க? இவள் இசையால் பலரை மயங்க வைத்தவன். இந்த முத்தாரங்க யாரும் தெரியுமா? யாருடைய தாய் வந்து விட்டாரே மணிமேகலை, அவருடைய முத்தாரம். அது நம்மிடம் இருந்தாலும் அவரிடம் இருந்தாரு. என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிக்காரி கொடுக்குற பணத்தை கொடுங்கப்பா போதும். பணம் கொடுத்தா செலவாயிடும். அதனால ஞாபகமா அப்படியே வைக்கலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க. இந்த பிள்ளை உயர்ந்ததா? ஆமாமா ஆமா வந்து இது உங்களுக்கு எங்க கிடைக்குது? இது எங்குமே கிடைக்காது. இல்ல மதிக்க முடியாதது. ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். எங்க செய்யாரு மீனாட்சி சோழ விளங்காத விலை அது 30 ரூபாய். இது 30 லட்சம் இது. மனதில் வாங்கி கொடுத்தா தெரியும். அம்மா உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் போட்டாடா ரூப மண்ண கஷ்டம் அச்சுதான் அவங்களை எதுக்கு ஆத்மையில தக்க வைக்கிறீங்க? வந்தாரை வாழ வைத்த நாடுக்காக விரட்டி அடித்து வளர்க்கவில்லை. இவர்கள் இசையால் வயங்கு வைக்கும் நாட்டியக்காக வாய் முழுங்கப்பா. பார்க்கவங்கள யாரும் தவற பேசுவாங்க. வேணாம் அவங்களை அடிச்சுட்டு போயிட்டோம். தவற நினைக்கலாம் அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. வேணாம்ப்பா கனவா நான் போகவா? அவங்கள அனுப்பிட்டேன். போமா நீ போமா. ஐயா எனக்கு ரூமா ஆமா உங்களுதானா ஆமா ஆமா உங்க அபிமான ரூம் பின்னாடி அண்டாங்க போ. ஐயா எனக்கு எஸ்எஸ் இருக்கட்டும். ஆனா எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு ரூம் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத எதிரெல்லாம் நிக்காது. ரெஸ்ட்ரூம் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம் தானே இந்தியன் பாத்ரூம் கலிக்கல் போட்டு வச்சுக்கிறேன். அது மாதிரி இருக்கும். அங்கேயே போலாம் அங்கேயே சாப்பிடலாம் அங்கே பார்த்து போகணும். இந்தியெல்லாம் வேண்டாம். போட்டு உட்கார முடியல. அதனாலயா வெர்ஷன் நெட்டா பார்த்தேன் ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாம் நோண்டிது அது பாத்ரூம் மாட்டி விட்டுறேன். நீ போ இப்போ குட்டி போட்டு உட்கார வேணாம் குக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம். அவர் உள்ள போனா பைப் ஒன்று வரும் வச்சுனா அது உனக்காகவே மாடல் நீ தான் ஓபன் பண்ணணும். பைப் வரும் நம்ம ஆமா புது மாடல் ஆமா யாரும் முக்க கூட தேவையில்லை. அதுல குடல் வெடிக்காட்டுலாம் அதே வெடிக்காட்டு ஏண்டா அது ஓப்பன்ல போறதா இல்ல நான் எல்லாம் ஓப்பன் ஆகி வர்றதா? யாரு நான் பண்ண புது மாடல் நீங்க என்ன முத போங்களே. யாரு பெரிய நாட்டிய பேரடி. நீ ஒரு ஆடலாதி. உனக்குதான் முதலிடமே. அவரே உன்னை வச்சு செய்யலாம் தான் பாத்துக்கிறேன். நான் ஒரு நாட்டியக்காரி. நான் அங்க போய் வந்தேன்னா நாட்டியம் இப்படி ஆட மாட்டேன். இப்படிதான் ஆடுறேன். என்னங்க பேசுறீங்க? ஆட மாட்டேன். சரி கிளம்பா டைம் ஆகுது கிளம்பா போட நாடோடி. ஐயா வரேன். சிறந்த உணவு இருக்கிறது. உணவறிந்து ஓய்விடு. ஆமா பிரியாணி இன்னைக்கு பிரியாணி போடுறாங்க. எங்க போறது பிரியாணியும் நினைக்கிறேன். அண்ணாவா ரெண்டாவது புரோகிராம் வர மாட்டேங்க. சரி வரேன் ப்ரோ. நான் ஜாயிட்டு போறதானா சகோதரர் தெரியாது எல்லாருக்கும் வரேன். அப்போ